ஒரு முறை வாங்குற கவரிங் நகைகள் ஆயுசுக்கும் கருத்து போகவே போகாது. கவரிங் நகை வைக்கிற பாக்ஸில் இந்த ஒரே ஒரு பொருள் போட்டால் போதும். அது என்ன பொருள்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போகிற எல்லா டிப்ஸும் உங்களோட கஷ்டமான வேலையை ஈஸியாக்கும், உங்களோட காசு பணத்தையும் மிச்சம் பண்ணி தரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளினி மார்னிங் குக்கிங். முதல் டிப்பு, உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் செடிகள் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக மழை காலங்கள் இது ரொம்பவே அவசியமாகவும் இருக்கும். மொட்டை மாடியில் இருக்கிற அந்த தண்ணி போகிற வழியில் இந்த காஞ்ச இலைகள் எல்லாம் இது போல் அடைச்சிக்கோங்க. இதனால தண்ணி ஒழுங்காக கீழே போகாது. இதனால அந்த இடத்துல ஒரு மாதிரி அடைப்பு போல் தண்ணி தேங்கி அந்த இடமே பாசி படிஞ்சிரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பழைய டயரை அந்த ஓட்டைக்கு பக்கத்தில் போட்டுட்டிங்கன்னா அந்த காஞ்ச இலை சருகுகள் எதுவும் அந்த ஓட்டையில் போய் அடையாதுங்க. இதனால பைப் லைனும் பிளாக் ஆகாது, தண்ணியும் மொட்டை மாடியில் தேங்காது, பாசியும் படியாது. இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்பு, நம்ம வீடு எப்பவும் நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மழை காலங்களில் இதை கண்டிப்பாக செய்யுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் ஒரு அகல் விளக்கு எடுத்துருக்கேன். ஒரு பாதி அளவு விட கம்மியான அளவு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற சாரை பிழிஞ்சு இதில் சேர்த்துருக்கேன். இதில் இருக்கிற அந்த கொட்டையை நான் வெளியில் எடுத்துட்றேங்க. வெறும் எலுமிச்சை பழ சாறு தான் இதில் இருக்குது. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய், எலுமிச்சை பழச்சாறு, இப்போ நம்ம சேர்க்க போகிற இந்த பொருள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா நம்ம வீட்டை பாசிட்டிவ் வைப்பாக வச்சுருக்கோம். இதில் நான் சேர்க்குறது கற்பூரம் தாங்க. இந்த கற்பூரம் இந்த மாதிரி எரிய விடுங்க. கற்பூரம், எலுமிச்சை பழச்சாறு, தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்குங்க. இந்த வாசனை நம்ம வீட்டுக்குள்ளே கொசு, ஈ போன்ற பூச்சிகள் இருந்தாலும் அதை விரட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். இரவு நேரங்களில், சாயந்தர நேரங்களில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு புகை மாதிரி போட்டு விடுங்க. இதோட வாசனைக்கு ஒரு கொசு கூட உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காது. என்னதான் பார்த்து பார்த்து சாப்பாடு கொடுத்தாலும் ஒரு சில குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. எப்பயுமே ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு போதுமான சத்தும் இருக்காது. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இட்லி மாவில் இந்த பொருள் சேர்த்து கொடுத்து பாருங்கள். நீங்கள் இட்லி மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பிளேட்டில் வெண்ணெயை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம வெண்ணெயை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதில் இட்லி மாவை ஊற்றணுங்க. துணியில் இட்லி அவிக்கிறதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் இட்லி செஞ்சு கொடுக்கலாம். இதனால குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு புஷ்டியும் நல்ல ஒரு சத்தும் கிடைக்கும். சில குழந்தைங்க நெய்யே சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வெண்ணெய் கொடுக்கலாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் குழந்தை ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. வெண்ணெய் சேர்த்து இட்லி ஊற்றுறதுனால இட்லி பிளேட்டில் கொஞ்சம் கூட இட்லியும் ஒட்டாது, வேஸ்ட்டும் ஆகாது. நம்ம வீட்டில் பூண்டெல்லாம் உரிக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு கை நகம் வலி எடுத்துருங்க. குறிப்பாக ஒர்க்கிங் உமனாக இருக்கவங்க இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் மாதக்கணக்கில், வாரக்கணக்கில் அரைச்சி வைப்போம். அப்படிப்பட்டவங்க ஒரே நாளில் நிறையா பூண்டு உரிப்போம். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம விரலில் நகம் சரியாக இல்லைனாலோ, நகம் கட் பண்ணியிருக்கிற சமயத்தில் பூண்டு உரிக்கணுனாலும் ரொம்ப கஷ்டப்படுவோங்க. இனி பூண்டு கிலோ கணக்கில் உரிக்கணுனாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளுங்க. பூண்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட அந்த பல்லாக இருக்கிற இடத்துலலாம் கத்தி பயன்படுத்தி கீறல் போட்டு விடுங்க. எல்லா பல்லுலையும் படுற மாதிரி கத்தி யூஸ் பண்ணி கீறல் போட்டுக்கோங்க. இப்போ நான் பூண்டை இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா பெருசாக இருக்கிற நீளமாக இருக்கிற ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதை பூண்டு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கைகள் பயன்படுத்தி ப்ரெஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்போ அந்த பூண்டு அழகாக அந்த தோல்லேருந்து தனியாக கலண்டு வந்துடும். இதனால் நம்ம நகம் எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் ஆகாது. நகத்தில் கடுமையான வலியும் வராது. கிலோ கணக்கில் பூண்டு இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குறிப்பாக சின்ன சின்ன பூண்டெல்லாம் உரிக்கணுன்னா இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம வீட்டில் பூண்டெல்லாம் உரிச்சதுக்கப்புறம் பூண்டு தோலை இனிமேல் குப்பையில் போடாதீங்க. இதில் நிறைய விதமான நன்மைகள் இருக்குதுங்க. இந்த பூண்டு தோல் பயன்படுத்தி உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான ஐடியா தான் சொல்ல போகிறேன். நான் எடுத்துருக்கிற இந்த பூண்டு தோல் குறைஞ்சது ரொம்ப நாளைக்கு அப்படியே யூஸ் பண்ணலாம். இது கூட நான் இன்னும் ஒரு பொருள் சேர்க்குறேன். அது என்னென்னா மிளகு ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கோங்க. மிளகு, பூண்டு தோல் இது ரெண்டுமே ரொம்ப பெஸ்ட்டான மெடிசினல் வேல்யூ உள்ள பொருட்களுங்க. இது ரெண்டையும் ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி கொட்டி வச்சுட்டு அந்த
துணியை நல்லா ஒரு பொட்டலம் போல் முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மிளகு பூண்டு தோல் நம்மளோட டெய்லி லைஃபுக்கு ரொம்பவே பயன் தருங்க. இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அடிக்கடி நீங்கள் மாத்திரை மருந்துன்னு சாப்பிட தேவையில்லை. இப்போ இருக்க காலத்தில் நிறையா பேருக்கு தூக்கங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரியாக தூக்கம் வராது, அதிக அளவு ஒர்க்குனால ஸ்ட்ரெஸ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, அதிக அளவு ஒர்க் ப்ரெஷரில் தலைவலி வருங்க. குளிக்கிறதுனால கூட சில பேருக்கு தலைவலி, சைனஸ் பிரச்சனைகளாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த ஒரே ஒரு பொட்டலத்தை மட்டும் நீங்கள் தூங்குகிற தலையணைக்கு அடியில் வச்சுடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் படுத்து தூங்கும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். தலைவலி பிரச்சனையும் சரியாகும். தூங்குகிற சமயத்தில் ஃபேன் காற்றுல ஏசினால் சில பேருக்கு மூக்கடைக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கும் அது நல்ல ரிலீஃப் கொடுக்கும். உங்களுக்கு தூக்கமே வரலனாலும் இந்த ஸ்மெல்லுக்கு நல்ல ஒரு தூக்கமும் மைண்ட் ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த டிப்பு, நம்மள நிறையா பேர் இப்போலாம் தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியறது இல்லைங்க. இதனால் இமிட்டேஷன் ஜுவல்லரி, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, கவரிங் ஜுவல்லரிலாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அப்படி வாங்குகிற அந்த கவரிங் நகைகள் நம்ம ஒரு முறை யூஸ் பண்ண பிறகு அதோட ஷைன் குறைஞ்சிடும். சீக்கிரமாகவும் கலர் மாறி போய் கருத்து போயிடுங்க. இனி கவரிங் நகைகள் கருத்து போகவே போகாதுங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கவரிங் நகைகள் பல வருஷம் ஆனாலும் நல்ல தங்கம் போல் ஜொலிச்சுக்கிட்டே இருக்குங்க. இதை செய்கிறது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் எப்போல்லாம் கவரிங் நகைகள் பயன்படுத்துகிறீங்களோ அதன் பிறகு கலட்டி வைப்பீங்க. கலட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா குடிக்கிற தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல சுத்தமான காட்டன் துணி பயன்படுத்தி ஈரம் இல்லாதவாறு தொடச்சி எடுத்துடுங்க. நல்லா தொடச்சி ஃபேன் காற்றுல காய வச்சுக்கோங்க. அதன் பிறகு இதை செய்யுங்க. நீங்கள் எந்த பாக்ஸில் இந்த கவரிங் நகையெல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸில் நகைகளை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கவரிங் நகையோட இந்த ஒரு பொருள் மட்டும் போட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு வருஷம் கழித்து இந்த நகை பயன்படுத்தினாலும் கொஞ்சம் கூட கலர் மாதிரி இருக்காது, கருத்து போகாது. அது என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கிற முகத்துக்கு பூசுகிற பவுடர் தாங்க. நகை பயன்படுத்தின பிறகு நல்லா ஈரம் போக தொடச்சி காய வச்ச பிறகு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு முகத்துக்கு பூசுகிற பவுடரை தூவி கொடுத்துடுங்க. நல்லா தூவிட்டு இதை நல்லா குலுக்கி டப்பாவில் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நீங்கள் மறுபடி எப்போல்லாம் இதை எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த மெத்தட் செய்யுங்க. இதனால் நீங்கள் வாங்குகிற கவரிங் நகைகள் கருத்து போகாது. அடிக்கடி புதுசாக வேறு கவரிங் நகை வாங்கவும் வேலை இருக்காது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 ரூபா ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கினீங்கன்னா விலை உயர்ந்த காஸ்ட்லியான க்ரீம் எதுவும் முகத்துக்கு பூச தேவையில்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லியை இதுவரை ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது கூட ஒரே ஒரு ஐஸ் கட்டி சேர்த்துருக்கேன். ஐஸ் கட்டியில் அந்த ஃபேர் அண்ட் லவ்லியை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. நேரம் ஆக ஆக அந்த க்ரீம் நல்லா நமக்கு லைட்டனாக மாறும். அதிலிருந்து தண்ணியெல்லாம் வடியாதுங்க. நல்லா இந்த மாதிரி லைட்டான க்ரீம் போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. இந்த க்ரீம் நல்லா லைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் போட்ட ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீமை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெறுமனை ஃபேர் அண்ட் லவ்லி போடுறதுக்கும் ஐஸில் போட்ட இந்த ஃபேர் அண்ட் லவ்லி போடுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குங்க. நம்ம ஃபவுண்டேஷன், ப்ரைமர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் போட்டால் எப்படி முகம் ஒரு லுக்கில் இருக்குமோ அதை விட பெஸ்ட்டான லுக்கை இந்த க்ரீம் தரும். அது மட்டும் இல்லைங்க, இது வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கலையாமலும் கேக்கி ஆகாமலும் இருக்கும். மேக்கப்பே போட தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாவில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.